நாம பொதுவாவே குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஆஹ் ஒரு குடும்பம்னு சொல்லும் போது அம்மா அப்பா அவங்கதான் தலைவர்கள். அவங்கள பார்த்துதான் குழந்தைகள் வளர்றாங்க. ஆக ஒரு தலைமைத்துவ பொறுப்புல இருக்கக்கூடிய அம்மாவும் அப்பாவும் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆக அவங்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு நல்ல புரிந்துணர்வுக்கு வரணும். குடும்பம்னு சொன்னா நிறைய கடமைகள் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கு. அவங்க அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கணும். யார் யார் என்னென்ன வேலை செய்யலாம். ஏன்னா சேர்ந்துதான் ஒரு குடும்பத்தை உருவாக்குறோம். ஆக அந்த குடும்பத்தை நல்ல விதமா வழி நடத்தணும். அந்த குடும்பத்தை நல்ல விதமா பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அதுக்காக என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் உட்கார்ந்து திட்டம் போடுறது மிக அவசியம். அதே நேரத்துல குழந்தைகளோடையும் உரையாடலாம். சில சமயங்கள்ல அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. குழந்தைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அது குழந்தைகளுக்கும் பொறுப்புகளை கொடுக்கறது நல்லது. சின்ன வயசுலயே அவங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்துக்கிட்ட அந்த குடும்ப சூழ்நிலைய அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. அது குழந்தைகளையும் நாம ஈடுபடுத்துறது நல்லது. சில சமயங்கள்ல குடும்பத்துல பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவி கிட்ட சொல்றது இல்ல, அல்லது மனைவி கணவன் கிட்ட சொல்றது இல்ல. இந்த பொருளாதாரம்னு வரும்போது அது ரெண்டு பேருக்குமே பொறுப்பு இருக்கு. ஆக நாம திட்டம் போட்டுதான் செலவு பண்ணணும். வரவுக்கேத்த செலவுன்னு சொல்லுவாங்க இல்ல. சில சமயங்கள்ல வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படி கூட ஆயிடுது. அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது. அதனால நாம நம்முடைய விரலுக்கு தக்க வீக்கம்னு சொல்றோம். ஆக நம்முடைய குடும்பத்துக்கு என்ன மாதிரியான செலவுகள் நம்ம செய்ய முடியும், இத குழந்தைகளோடையும் நாம இத பற்றி உரையாடலாம். அவங்களுக்கும் குடும்பத்துல என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கு, அம்மா அப்பா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வராங்க, அது அவங்களுக்கும் தெரியறது நல்லது. ஆக ஒவ்வொரு நாளும் குடும்பம்னு சொல்லும் போது நம்ம வேலைக்கு வெளியே போயிடுறோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறோம். ஒரு நாள் ஒரு பொழுதாவது எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து உணவு சாப்பிடலாம். அது இரவு உணவா இருக்கலாம். அந்த நேரத்துல நம்ம இந்த கைபேசி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாரும் டேபிள்ல ஒன்னா உட்கார்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு ஒன்றாக உணவு சாப்பிடுவது அது ஒரு நல்ல பழக்கம். அததான் நம்முடைய மூதாதையர்களும் நமக்கு கற்பித்தாங்க. ஆக சில சமயங்கள்ல நாம வெவ்வேறு இடங்கள்ல வேலை செய்யும் போது விடுமுறைகள் எல்லாம் வரும்போது நம்ம கூட வேலை செய்யற ஊழியர்கள் கூட எங்கேயாவது ஹாலிடே போலாம், இல்ல ஏதாவது ஒரு விருந்து இருக்கும், அந்த மாதிரி திட்டம் போடுறதும் இருக்கு. நம்ம இங்க முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னு சொன்னா எப்பவுமே குடும்பம் தான் முதல்ல. ஏன்னா வாரத்துல 6 நாள் வேலைக்கு போயிடுறோம், பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறோம். ஆக வாரத்துல அந்த வார இறுதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோட ஒன்னா எங்கேயாவது கடற்கரைக்கு போகலாம், இல்ல ஒரு பூங்காவுக்கு போகலாம், நடக்க போகலாம். இந்த மாதிரி ஏதாவது நல்ல நடவடிக்கைகளை குடும்ப உறுப்பினர்களுக்காக நம்ம உருவாக்குறது நல்லது. அதே நேரத்துல குடும்பம்னு சொல்லும் போது அந்த இல்லம் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்றோம். ஆக அந்த குடும்பத்தின் சூழ்நிலையையும் நாம நல்ல விதமா பராமரிக்க வேண்டியது மிக அவசியம். இப்ப குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும் எப்படி அவங்களுடைய வேலைகளை அவங்க சொந்தமா செய்யறது, வீட்டை எப்படி சுத்தமா வச்சுக்கிறது, வீட்டை எப்படி தூய்மையா வச்சுக்கிறது, அவங்களுடைய அறைகளை எப்படி சுத்தப்படுத்தி தூய்மையா வைக்கிறது, இந்த துணிமணிகளை எல்லாம் நல்லா அடுக்கி வைக்கிறது, பிறகு அவங்களுடைய புத்தகங்கள் இதெல்லாம் அடுக்கி வைக்கிறது. இந்த மாதிரி சிறிய சிறிய விஷயங்களுக்கும் நாம நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். பிறகு வீட்டுக்குள்ளேயோ இல்ல வீட்டுக்கு வெளியிலயோ குப்பைகள் இருந்தா அதையெல்லாம் அகற்றணும், எப்பவுமே சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி நாம சேர்ந்து இந்த சுத்தப்படுத்தும் வேலைகளையும் செய்யலாம். அதே நேரத்துல நம்முடைய மனம், நம்முடைய
மனம் ஒரு ஆலயம்னு சொல்லுவோம். ஆக இந்த மனதுல ஏதாவது குப்பைகள் இருக்கா, அதையும் நாம சோதிக்கணும். ஆக இதுக்கு நாம தியானம் பண்ணலாம். தியானம்னு சொல்றது ஒரு மிக நல்ல பயிற்சி. இப்ப உலக சுகாதார நிறுவனம் கூட என்ன சொல்றாங்கன்னா, நாம ஒரு நம்ம வீட்டுல நம்ம குடும்பங்கள்ல 5 வயது குழந்தை இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த 5 வயது குழந்தைக்கு நம்ம தியானம் பண்ண கத்து கொடுத்துட்டோம்னு சொன்னா, ஒரு 2 தலைமுறைகளுக்கு பிறகு உலகத்தில் உள்ள குற்ற செயல்களை நம்மால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இது நம்முடைய தலையாய கடமை. அதனாலதான் உலகளாவிய நிலையிலையும் தியானத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. உலகம் முழுவதும் எல்லாரும் ஆன்மீக இயக்கங்கள் அது தொடர்புல இருக்கிறவங்க இந்த தியானத்தை மற்றவர்களுக்கு கற்பிக்கணும், எல்லாரும் தியானம் பண்ண கற்றுக்கொள்ளணும், அப்படி நிறைய வலியுறுத்துறாங்க. ஆக நம்முடைய குழந்தைகளுக்கு நாம எப்படி தியானம் செய்யறது அதுவும் கற்றுக் கொடுக்கலாம். அதுக்காக அவங்க பிரம்மகுமாரிகள் நிலையத்துக்கும் போகலாம். குடும்பத்தோட போய் இலவசமா கற்பிக்கப்படும் அந்த தியானத்தை கற்றுக்கொள்வது மிக மிக நன்மை எல்லாருக்குமே. தியானம்னு சொல்லும் போது நம்முடைய மனதை நாம எப்படி பராமரிக்கிறது, மனதை எப்படி அமைதியா வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம எப்போதும் சொல்றோம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சில சமயங்கள்ல அம்மா அப்பாவுக்கு வெளி உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா அப்பாவுக்கு எப்படி பொருளாதார மந்த நிலைகள் எல்லாம் வரும்போது குடும்பத்தை எப்படி சரியா வழி நடத்துறது, இந்த மாதிரி அழுத்தங்கள் எல்லாம் இருக்கு. ஆக எப்போ நாம முதல்ல நான் என்னுடைய மனதை ஒரு நல்ல முறையில பராமரிக்கும் போது, அப்ப குடும்பத்துல உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு சிக்கல் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யலாம். அதே நேரத்துல மற்றவர்களை நாம நல்ல வழியில வழி நடத்துறதுக்கும் இந்த தியான பயிற்சி நமக்கு நிறைய உதவி செய்யும். அப்படி இல்லைன்னா சில சமயங்கள்ல என்ன நடக்குதுன்னா, நாம நம்முடைய சொந்த கவலைகள், நம்முடைய சொந்த பிரச்சனைகள் அல்லது உலக கவலையில கூட மூழ்கி போயிடுறோம். ஒரு அப்பா இருந்தாரு. அந்த அப்பாவுக்கு எப்பவுமே உலக கவலை. எப்போதும் இந்த உலக வரைபடம் இருக்குல்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு உலக கவலையில ஈடுபட்டுருவார். ஒரு நாள் அவர் அப்படி அந்த குளோப் இருக்குல்ல, இந்த உலகம் உருண்டையான உலக உருண்டை, அதை கையில வச்சுக்கிட்டு உலகத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. அப்ப அவருடைய பையன் அவர்கிட்ட ஏதோ கேட்டாரு. அவருக்கு வீட்டு பாடம் ஏதோ செய்ய தெரியல. அப்பா கிட்ட கேக்குறாரு. அவர் கையில ஒரு காகிதம் இருந்தது. அப்பாவுக்கு இருந்த உலக கவலையில பையன் கையில இருந்த அந்த காகிதத்தை வாங்கி கிழிச்சு போட்டுடுறாரு பல துண்டுகளை. அப்ப பையன் அழ ஆரம்பிக்கிறார். அதை பார்த்த அப்பா, ஓ, நாம உலக கவலையில பையனோட அந்த காகிதத்தை கிழிச்சு போட்டுட்டோமே, சரி பரவாயில்ல அப்படின்னு பையனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, மன்னிச்சுக்கோப்பா, நான் தெரியாம அவனுடைய காகிதத்தை கழிச்சு போட்டுட்டேன், சரி இந்த இதை கொண்டு போய் ஒட்டிட்டு வா அப்படின்னு பையனை அனுப்பி வச்சுடுறாரு. பையன் போயிட்டாரு. இவருக்கு திரும்பவும் உலக கவலை. போன பையன் கொஞ்ச நேரத்துல திரும்பி வராரு. அவரு கிழித்து போட்ட அந்த காகிதங்களை மிக சரியா ஒட்டி எடுத்துட்டு வர்றாரு. அப்போ அப்பா வாங்கி பாக்குறாரு, என்ன இது அப்படின்னு. அது ஒரு உலக வரைபடம். அந்த உலக வரைபடத்தை 5 வயது மகன் நேர்த்தியா ஒட்டி இருக்காரு. அப்பாவுக்கு நம்ப முடியல. நம்ம மகனா இப்படி இவ்வளவு நேர்த்தியா ஒட்டி இருக்காரு, 5 வயது சிறுவனுக்கு எந்தெந்த நாடுகள் எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சந்தேகம் வருது. அப்போ அந்த மகன் அந்த உலக வரைபடத்தை திருப்பி காட்டுறாரு. அது பின்னால ஒரு மனிதனின் முகம் இருக்கு. அப்ப பையன் சொல்றாரு, அப்பா, எனக்கு தான் கண் எங்க இருக்கு, காது எங்க இருக்கு, வாய் எங்க இருக்கு, மூக்கு எங்க இருக்குன்னு தெரியுமே, நான் இதையெல்லாம் சரியா ஒட்டுனேன், பின்னால இந்த உலகம் சரியா ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றாரு. பிறகு அப்பா கிட்ட ஒரு கேள்வியும் கேட்கிறாரு, அப்பா, நாம சரியாயிட்டா இந்த உலகம் கூட சரியாயிடும் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த அப்பா உணர்றாரு,
நம்ம வந்து அஹ் சொல்லுவாங்க, தனி மனிதன் மாறினால் உலகம் மாறிவிடும். ஆக என்னுடைய மாற்றத்தை பற்றி சிந்திக்காம ரொம்ப பெரிய அளவுல உலக கவலையில ஈடுபட்டிருக்கனே அப்படின்னு அவரு உணர்றாரு. அந்த 5 வயது சிறுவன் அவருக்கு வந்து ஒரு சிறிய பாடம், ஆனா உண்மையிலேயே அது ஒரு பெரிய பாடம். அத வந்து அழகா புகற்றுறாரு. ஆக இங்க வாழ்க்கைன்னு சொல்லும் போது நம்ம என்ன உணரணும்னு சொன்னா, நம்ம எல்லாம் எதுக்காக வாழறோம்? எதுக்காக வாழறோம்னா சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே வாழறோம். எதுக்காக திருமணம் செய்யறோம்? எதுக்காக ஒரு குடும்பத்தை உருவாக்குறோம்னு சொன்னா அடிப்படை காரணம் சந்தோஷம். ஆக இந்த சந்தோஷம் என்பது என்னுடைய பிறப்புரிமை. இதை நம்ம எப்பவுமே வந்து மறக்க கூடாது. அதே நேரத்துல குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் வரும்போது நம்ம உட்கார்ந்து பேசணும். உட்கார்ந்து பேசி அதை வந்து எப்படி நம்ம பரஸ்பரம், அதாவது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம அதை நாம எப்படி கையாளுறது, அதை பற்றி நம்ம வந்து சிந்திக்கணும், அதை பற்றி உரையாடணும். ஏன்னு சொன்னா வாழ்க்கைன்னு வரும்போது நம்ம பல சமயங்கள்ல என்ன செய்யறோம்னா, இவங்க கிட்ட இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படி எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்புகள் இருக்கு. என்னுடைய மனைவினா இதெல்லாம் எனக்கு செய்யணும், என்னுடைய குழந்தைகள்னா இவங்க இதெல்லாம் எனக்கு செய்யணும், இல்ல என்னுடைய கணவர்னா அவர் இதெல்லாம் எனக்கு செய்யணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் எதிர்பார்ப்புகள் வந்து ஏமாற்றங்களை தான் கொடுக்கும். ஆக நாம நடைமுறையா சிந்திச்சு பார்க்கணும். நான் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தேன்? நான் எதுக்காக இப்படி ஒரு குடும்பத்துல இருக்கேன்? ஆக உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, நான் இந்த உலகத்துக்கு வந்தது, இந்த உலகத்தில் பிறந்தது மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, வழங்குவதற்காக, அருள்வதற்காக. எப்படி இறைவன் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் அருள்பவர், அவர் கொடுத்துட்டே தான் இருக்காரு. ஆக என்னுடைய கடமை ஒரு தனி மனிதனா, என்னுடைய கடமை என்னன்னு சொன்னா, நான் எங்கிருந்து எடுக்கணும், எங்கே கொடுக்கணும், இதுல நான் தெளிவா இருக்கணும். பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம்னா, சூழ்நிலைகள்ல இருந்து எடுக்கிறோம், பொருட்கள்ல இருந்து எடுக்கிறோம், மனிதர்கள் கிட்ட இருந்து எடுக்கிறோம். அப்ப சூழ்நிலைகள் சரியில்லைன்னா, மனிதர்கள் சரியில்லைன்னா, பொருட்கள் சரியில்லைன்னா என்ன ஆகுது? ஏமாற்றங்கள் வருது. அப்ப உறவுகள்ல விரிசல்களும் வருது. ஆக எனக்கு என்ன வேணும்? ஆன்மீக பலம் வேணும். முதல்ல இந்த வாழ்க்கையை சரியா வழிநடத்த ஆன்மீக பலம் வேணும். அது எங்கிருந்து கிடைக்கும்? அது இறைவன் கிட்ட இருந்து கிடைக்கும். இறைவன் சக்திகளின் கடல், குணங்களின் கடல். அப்ப என்னுடைய கடமை என்னன்னா, நான் இறைவன் கிட்ட இருந்து எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கணும். ஒரு சின்ன பயிற்சி நாம செய்யலாம். அதாவது காலையில நம்ம வீட்டை விட்டு வெளியில போறோம், அல்லது காலையில நம்ம கண் விழிச்சதுமே முதல்ல இறைவனுக்கு காலை வணக்கம் சொல்லலாம். பிறகு நம்முடைய அந்த ஆத்மாவுக்குள்ள நம்ம நிறைய சக்திகளையும் குணங்களையும் நிரப்பிக்கொள்ளலாம். இறைவன் சக்திகளின் கடல், குணங்களின் கடல், எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டு நம்ம யார சந்திச்சாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கலாம். கொடுக்கறதுன்னா நம்ம பொருட்கள் கொடுக்கறது கிடையாது, அல்லது பரிசுகள் கொடுக்கறது கிடையாது. ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்குறது. உதாரணத்துக்கு காலையில நான் என்னுடைய அம்மாவை பாக்குறேன், இறைவா அம்மாவுக்கு அமைதியை கொடுங்க. அப்பாவை பாக்குறேன், இறைவா அப்பாவுக்கு சந்தோஷத்தை கொடுங்க. பிறகு நான் வெளியில போகும்போது அண்டை வீட்டுக்காரரை பாக்குறேன், இறைவா இவருக்கு நிறைய பொறுமையை கொடுங்க. ஆக இந்த மாதிரி நம்ம தொடர்புல வர மனிதர்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆக அதை நாம நம்முடைய எண்ணங்கள் மூலமா கொடுக்க முடியும். பெரும்பாலும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொருட்கள் கொடுக்கணும், பரிசுகள் கொடுக்கணும், அல்லது உணவு கொடுக்கணும். அதெல்லாம் உடலுக்கானது. அந்த ஆன்மாவுக்கான தேவை, அந்த மனதுக்கான தேவை, அதையும் நாம பூர்த்தி செய்யும் போது நம்முடைய உறவுகள் நல்லா இருக்கும். ஆக நம்முடைய நமக்குள்ள இருந்து அந்த நல்ல அதிர்வுகள் அவங்க கிட்ட போய் சேரும் போது நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லை. சில சமயங்கள்ல நம்மால புரிஞ்சிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு
நான் ஒரு மனிதரை சந்திக்கிறேன். அவரு சந்தோஷமா இருக்காரா, கோபமா இருக்காரா, மன அழுத்தத்துல இருக்காரா, நம்ம பார்த்த ஓரளவுக்கு நம்மால புரிந்து கொள்ள முடியும். எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அவர் அன்பா இருக்காரா, கோபமா இருக்காரான்னு அந்த கண்களை பார்த்தாலே தெரிஞ்சிடும். சில சமயங்கள்ல வீட்டுல, குடும்பங்கள்ல அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்ப குழந்தைகள் கேட்க மாட்டாங்க. அப்பா ஒரு பார்வை பார்த்தா போதும், புரிஞ்சுக்குவாங்க. ஆக இந்த பரிமாற்றங்கள் எல்லாம் கண்கள் மூலமா தான் நடக்குது. ஆக நாம நம்முடைய கண்கள் மூலமா பொறுமை, அமைதி, சந்தோஷம், கனிவு, ஒத்துழைப்பு இதையெல்லாம் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளும் போது முதல்ல ஒரு தனி மனிதனா என்னால அமைதியா இருக்க முடியும், என்னுடைய கடமைகளை சரிவர செய்ய முடியும். அடுத்து என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் என்னால ஒரு ஆன்மீக பலத்தை கொடுக்க முடியும். அடுத்தது நான் வெளியில போய் வேலைக்கு போகும்போது அந்த வேலை இடத்துல இருக்கிற சூழல் இதையெல்லாம் என்னால பலப்படுத்த முடியும். இதெல்லாம் நான் செய்யறது சில சமயங்கள்ல நம்ம நினைக்கிறோம், ஓ நான் சேவை செய்யறேன், மற்றவர்களுக்கு நான் சேவை செய்யறேன் அப்படின்னு. உண்மையா பார்க்க போனா இதெல்லாம் சுய சேவை. அதாவது நான் அமைதியாக வாழ்வதற்கு என்னுடைய அமைதியை நான் விட்டு கொடுக்க கூடாது, என்னுடைய சந்தோஷத்தை நான் விட்டு கொடுக்க கூடாது. அதற்கு என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை சாதகமா இருக்கணும். இததான் நம்ம செய்யறோம் உண்மையா பார்க்க போனோம். ஆக எல்லாரு மேலேயும் நமக்கு நல்ல உணர்வுகள் இருக்கணும், எல்லாரு மேலேயும் நமக்கு நல்ல ஆசிகள் இருக்கணும். ஆனா சொல்லுவாங்கல்ல, மனிதனும் தெய்வமாகலாம்னு சொல்லுவாங்க. எப்போ ஒரு மனிதன் தெய்வமா ஆக முடியும்னு சொன்னா, எப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட குணங்கள், பலவீனங்கள், இந்த கோபம், பொறாமை, வெறுப்பு, கவனக்குறைவு, சோம்பல் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா களையிறோமோ, அப்போ இந்த இறைவன் கிட்ட இருந்து நாம எடுக்கிற அந்த தெய்வீக குணங்களும் தெய்வீக சக்திகளும், அன்பு, அமைதி, சந்தோஷம், கருணை, தூய்மை, பொறுத்து கொள்ளும் சக்தி, எதிர்நோக்கும் சக்தி, பகுத்தறியும் சக்தி, இதையெல்லாம் நம்முடைய ஆத்மாக்குள்ள நம்ம திரும்ப நிரப்பி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதே நேரத்துல நம்முடைய தொடர்புல யார் வந்தாலும் அவர்களுக்கும் நம்மால ஒரு நல்ல வழி காட்ட முடியும். நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. கேட்கறதுக்கே அவ்வளவு நல்லா இருக்குது நீங்க சொல்லும்போது. இப்படி ஒவ்வொருவருடைய மனப்பாங்கும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் எல்லாத்துக்கும் தரக்கூடியதாக மாறிவிட்டதுன்னா உலகம் இங்கேயே இப்போதையே சொர்க்கமா மாறிவிடும் என்பது கண்டிப்பா உண்மையாயிடும். அவ்வளவு நல்லா இருக்குது நீங்க சொல்றது. ஆனா உலகத்துல ஜனங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்து கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை அப்படின்னு தான் அவங்க நம்புறாங்க. அதுதான் அவங்க விரும்புறாங்க. மற்றவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே விரும்புறாங்க, குடும்பத்து கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு விரும்புறது இல்லை. பிள்ளைகளுக்கான ஒரு அழகா நீங்க சொன்னீங்க, எப்படி அவங்களை பக்குவப்படுத்தலாம், எப்படி அவங்களை அந்த டைரக்ஷன்ல கொண்டு வரலாம் என்பதை பற்றி சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது அது எல்லாமே. இன்னொரு விஷயம் காமனா இது வரைக்கும் இன்டர்வியூ பண்ண எல்லாருமே ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு நாளாவது சேர்ந்து சாப்பிடுங்கப்பா. விஷயம் எல்லாருமே சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா இது நம்முடைய பார்க்கும்போது, நிறைய பேரை பார்க்கும்போது பிராக்டிக்கலா இந்த மாதிரி இல்லை, ஜனங்க அது மாதிரி இல்லை. சீக்கிரமா அப்படி வருவாங்க, குடும்பத்துல அந்த மாதிரி ஒரு அழகான மகிழ்ச்சியான தன்மை வரும் என்பதை நம்ம நம்புவோம். இதுவும் சொன்னீங்க, கடவுள்கிட்ட இருந்து நம்ம எடுத்து எல்லாருக்கும் கொடுப்போம் இப்படின்னு சில பேர் இருக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் அப்படி இல்லாதனால நிறைய பேரை பார்த்து இவங்களும் அப்படி ஆயிடுறாங்க. உதாரணமா சமூகத்துல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமூகத்துல பல இடங்களுக்கு போறாங்க, அவங்களுக்கு நேர்மையா நடந்தாலோ சத்தியமான வழியில போனாலோ அவங்களுக்கு ஒரு தீர்வோ ஒரு பலனோ சீக்கிரமா கிடைக்கிறது இல்லை. எந்த அளவுக்கு நெகட்டிவானவங்களுக்கு கிடைக்குதோ, பல தவறான வழிகள் மூலமாக வேலையை சாதிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேலை நடக்குதோ அந்த அளவுக்கு ஒரு நல்லவங்களுக்கு, நேர்வழியில போறவங்களுக்கு வேலை ஆகிறது இல்லை. அதனால என்ன நினைக்கிறாங்க, நம்மளும் எதுக்கு, நம்மளும் லஞ்சம் கொடுத்துருவோமே, நம்மளும் தீய வழியிலே போயிடலாமே அப்படின்னு சில நல்லவங்களும் கெட்ட வழியிலேயே போகிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க, உலகம் அப்படி இருக்கிறதுனால.
என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? தீமைதான் வெல்லுமா? நன்மைக்கு காலமே இல்லாம போயிடுமா? தீமைதான் வெல்லுமா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒரு சினிமா பாக்குறோம், ஒரு படத்தை பாக்குறோம். அந்த படத்துல நிறைய நடிகர்கள் நடிக்கிறாங்க. கதாநாயகன், கதாநாயகி, பிறகு துணை நடிகர்கள், பிறகு பொதுமக்கள், ஆஹ் எல்லாரும் சேர்ந்து நடித்துதான் ஒரு சினிமாவை வந்து படமா வெளியாக்குறாங்க. அந்த படத்தை நாம பார்க்கும்போது ஆஹ் அந்த கதாநாயகன் அதிகமான சவால்களை சந்திக்கிறாரா, அல்லது வில்லன்களாக நடிக்கிறவங்க, அதாவது கெட்டது செய்யறவங்க, அவங்களுக்கு அதிகமான சவால்கள் வருதா? யாரு ஹீரோ? ஹீரோவுக்கு தான் அதிகமான சவால்கள் வருது இல்லையா? அதனால தானே அதை அவங்கள பேஸ் பண்ணி படம் எடுக்கிறாங்க. கதாநாயகனுக்கு தான், கதாநாயகிக்கு தான் அதிகமான சவால்கள் வருது. கடைசியில தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. கடைசியில தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. நம்மெல்லாம் அவங்கள கொண்டாடுறோமா இல்லையா? யாராவது ஒரு படத்தை பார்த்த பிறகு, ஒரு படம் வெற்றி அடையுது, அந்த படத்தை பார்த்த பிறகு, ஓ வில்லன் என்னமா நடிச்சிருக்காரு, அவர் மாதிரி ஆகணும் அப்படி சொல்றாங்கல்ல? இல்ல அந்த கதாநாயகரை பார்த்து எவ்வளவு அற்புதமா நடிக்கிறாரு, எவ்வளவு தத்ரூபமா நடிக்கிறாரு, நாமளும் இப்படி ஆகணும் அப்படி நினைக்கிறவங்களும் இருக்காங்க. பெரும்பாலும் நாம அப்படித்தானே குழந்தைகளுக்கும் அப்படித்தானே சொல்லி கொடுக்கிறோம். சில சமயங்கள்ல நாம ஒன்றா உட்கார்ந்து குடும்பங்கள்ல இந்த மாதிரி நல்ல சினிமா கூட பார்க்கலாம். அதாவது நமக்கு நாட்டு பற்றை வளர்க்கக்கூடிய கதைகளா உள்ள சினிமா, அல்லது நம்முடைய கலை கலாச்சாரங்கள் இவற்றையெல்லாம் வந்து போற்றக்கூடிய சினிமா, அல்லது நம்முடைய தலைவர்கள், மிக நல்ல தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கை கதைகளை கூட சினிமாவா எடுக்கிறாங்க. ஆக இந்த மாதிரி சினிமாவெல்லாம் படங்களை எல்லாம் நாம குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்கலாம், அதை பற்றி நம்ம பேசலாம். அப்போ அந்த மாதிரி நம்ம உரையாடும் போது நம்ம குழந்தைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னா, குறுக்கு வழியில போனா ஜெயிக்க முடியாது. இப்போ நம்ம பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா, கோபப்படுறது சகஜம், கொஞ்சம் கொஞ்சம் பொய் சொல்லலாம் அல்லது ஏமாத்தலாம், இல்லைன்னா பிழைக்க முடியாது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, அதுதான் பொய் சொல்றது, கோபப்படுறது, தன் காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஏதாவது செய்யறது, இதையெல்லாம் இப்போ ஹீரோயிசம் ஆயிடுச்சு வாழ்க்கையில. இந்த உலகத்துல இதெல்லாம் இப்ப ஹீரோயிசம் ஆயிடுச்சு. இதெல்லாம் செய்யலாம் பரவாயில்ல, நம்ம வேலையாகணும்னு செய்யலாம் ஆயிடுச்சு. அப்போ பெரியவர்களுக்கே இங்க குழப்பம் வருது, எது சரி எது தவறு அப்படின்னு பெரியவர்களே குழம்பி போய் இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செஞ்சாதான் காரியங்கள் நடக்கும், அந்த மாதிரி ஒரு குழப்பத்துல வராங்கல்ல இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற பெரியவர்கள் குழந்தைகளை எப்படி வழி நடத்த முடியும்? அதனால சில சமயங்கள்ல நாம வந்து இதை பற்றியெல்லாம் குழந்தைகளோட உரையாடணும். வாழ்க்கையில எதுக்குமே வந்து குறுக்கு வழி கிடையாது. சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை சாதிக்கணும் செய்யணும்னு சொன்னா நல்ல வேலை செய்யறவங்க கிட்ட கொடுக்கணுமா, இல்ல ஏறக்குறைய செய்யறவங்க கிட்ட கொடுக்கணுமா? நல்ல வேலை சொல்லுவாங்க, நல்ல வேலை ஆகும். பெரும்பாலும் அப்படிதான் நினைப்போம். கஷ்டமான வேலைன்னு சொன்னா நாம நல்ல வேலை செய்யறவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. சில சமயங்கள்ல வேற மாதிரி யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, மாத்தி யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. யாராவது ஒரு சோம்பேறி கிட்ட கொடுங்க, அப்பதான் அவர் வந்து அந்த கஷ்டமான வேலையை கூட எப்படி சுலபமா செய்யறது அப்படி ஒரு வழியை கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு. ஆக எல்லா நம்ம ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்கும் போது, இல்ல ஒரு சூழ்நிலையை முன்வைக்கும் போது எல்லா கோணங்கள்ல இருந்தும் நாம பார்க்கணும். எல்லா கோணங்கள்ல இருந்தும் பார்த்து இதை எப்படி நம்ம சரியான முறையில கையாள்றது, அதுவும் குறிப்பா குழந்தைகளை வழி நடத்தும் போது. எங்களுக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க. யாராவது ஏதாவது கொடுத்தா கை நீட்டி வாங்கக்கூடாது. பெரும்பாலும் நாங்கெல்லாம் குழந்தைகளா இருக்கும் போது பண்டிகை காலங்கள்ல தீபாவளி எல்லாம் வந்தா மாமா, சிற்றப்பா, அத்தை இவங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. போகும்போது சும்மா போக மாட்டாங்க, கையில ஏதாவது கொடுப்பாங்க. பெரும்பாலும் பணம் கொடுப்பாங்க. அந்த பணம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுல குழந்தைகளுக்கு கொடுக்கறதுன்னு.
ஆனா சின்ன வயசுல இருந்தே அம்மா அந்த விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருந்தாங்க. யார்கிட்டயும் கை நீட்டி எதுவும் வாங்கக்கூடாது. ஒரு தடவை அடி கூட வாங்கியிருக்கோம். வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வாங்கினதுனால அப்ப அவங்க என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னா, இப்பவே வாங்க ஆரம்பிச்சுட்டா பெரியவர்களா ஆகும்போது யார் என்ன கொடுத்தாலும் வாங்குற பழக்கம் வந்துடும். ஆக நாம வழங்குபவர்களா தான் இருக்கணும். மற்றவர்களுக்கு நாம கொடுக்கணும், மற்றவர்களுக்கு நாம உதவி செய்யணும். எந்த காலத்திலயும் நாம தாழ்ந்து போய் கை நீட்டி யார்கிட்டயும் எதுவும் வாங்கக்கூடாது. சோ இந்த விஷயத்த சின்ன வயசுல ரொம்ப விதை போட்டு வளர்த்து வச்சிருக்காங்க. ஆக இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும். சின்ன குழந்தைகள் சில சமயம் அம்மா அப்பா சொல்றதுதான் சரின்னு நினைப்பாங்க. பிறகு வெளியில போகும்போது நண்பர்கள் சொல்றதும் சரின்னு நினைப்பாங்க. ஆசிரியர்கள் சொல்றது சரின்னு நினைப்பாங்க. ஆக அவங்களுக்கு அந்த பக்குவம் வரல. இப்ப பெற்றோர்கள் தாத்தா பாட்டின்னு சொல்லும் போது நம்மெல்லாம் வாழ்க்கை கடந்து வந்தவர்கள். நமக்கு இருக்கிற பக்குவம் குழந்தைகளுக்கு இருக்காது. அவர்களை பக்குவப்படுத்துவதும் கூட நம்முடைய கடமை, பெரியவர்களுடைய கடமை. ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு நம்ம இந்த இசை கருவிகள் எல்லாம் சேர்ந்து எல்லா இசை கருவிகளையும் பயன்படுத்தி தான் நம்ம ஒரு பாடலை இயற்ற முடியும், ஒரு பாடலுக்கு இசையமைக்க முடியும். ஆக இது சரியா, இது போதுமா, அது பெருசா, இது சின்னதா, அந்த மாதிரி நாம வித்தியாசங்கள் பார்க்க முடியாது. அந்த சொல்லுவாங்கல்ல 7 ஸ்வரங்கள் இருக்கணும். 7 ஸ்வரங்களும் சேர்ந்தாதான் அந்த இசைக்கு ஒரு மெருகு இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி குடும்பம்னு சொல்றது ஒரு பூங்கொத்து மாதிரி. ஒரு பூங்கொத்துன்னு சொல்லும் போது பல வர்ணங்கள்ல மலர்கள் இருக்கும். பெரிய மலர்கள், சிறிய மலர்கள், இலைகள் கூட இருக்கும். அது என்ன அழகுபடுத்துறதுக்கு பலவிதமான வர்ணங்கள்ல இலைகளை எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் அழகா ஒரு ஜாடியில அடுக்கி வைக்கும் போது அந்த பூங்கொத்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அதுல எந்த மலர் அழகான மலர் அப்படின்னு சொல்ல கஷ்டமா இருக்கும். எல்லாமே சேர்ந்துதான் அந்த அழக சேர்க்குது. ஆக சொல்லுவாங்க, நாமளா தேர்ந்தெடுக்கல நம்முடைய குடும்பத்தை. நம்முடைய குடும்பம் அப்படின்னு சொல்றது இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு. அந்த கோணத்துல நம்ம பார்க்கணும். அதுவும் குறிப்பா குழந்தைகளுக்கு நேர் வழியில நடக்கிற அந்த பாதையை காட்டுறதுல நம்ம ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா இன்றைய உலகத்துல வழி தவறி போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, தானா வருது. ஆனா நேர் வழியில போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கிறதால நாம அதுல நிறைய கவனம் செலுத்தணும். ஆக எப்ப இந்த ஆன்மீக பலம் இருக்கோ, இப்ப காலையில அம்மா குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. நாம 24 மணி நேரமும் அந்த குழந்தை பின்னால போய் அவங்க என்ன செய்யறாங்க, யாரு கூட பழகுறாங்க, எங்க போறாங்கன்னு பார்க்க முடியாது. அப்படி பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடையாது. ஆக அவங்களுக்கு பாதுகாப்பு எது? நம்மால கூட இருந்து பாதுகாக்க முடியல. அவங்களுக்கு சிறந்த பாதுகாப்பா நம்மால என்ன செய்ய முடியும், அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அது சிறந்த பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது சிறியவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது யார அழைக்கிறோம்? இயல்பா யார அழைக்கிறோம்? இறைவனை தானே, கடவுளை தானே அழைக்கிறோம். கடவுளே காப்பாத்து, இறைவா என்ன காப்பாத்து. சின்ன குழந்தை கிட்ட கூட நம்ம கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்டா உடனே அந்த குழந்தை மேலதான் பார்க்கும். உடனே அந்த குழந்தை சாமி மேல இருக்கு, கடவுள் மேல இருக்காரு, மேலதான் பார்க்குது. ஆக இறைவன் யார், அவருக்கும் நமக்கும் என்ன உறவு, அவர் மூலமா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும், இத நாம இளம் பிராயத்திலேயே அந்த குழந்தைகள் மனதுல விதைக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு குழந்தை சாப்பிடலன்னா பூதம் வரும், பேய் வரும், பூதத்துக்கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சில சமயங்கள்ல கடவுளுக்கு கூட கெட்ட பேர் வாங்கி கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது தவறு செஞ்சா
சாமி கண்ணை குத்திரும், கடவுள் கண்ணை குத்திடுவாரு. ஆக அந்த குழந்தை என்ன கடவுளை பற்றி என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்? ஓ, கடவுள் கெட்டவரு, கடவுள் கொடூரமானவரு, அவர் வன்முறை செய்யறவரு, அவர் என் கண்ணை குத்திடுவாரு அப்படி நம்பிதானே அந்த குழந்தை வளருது. ஆக நாம இளம் பிராயத்திலேயே இறைவன் நமக்கு அப்பா, கடவுள் நமக்கு அப்பா சொல்றோம்ல, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை ஒருவன். அதே நேரத்துல இறைவன் எங்க இருக்காரு, அவர் யாரு, இந்த மாதிரி நிறைய புதிர்களும் இருக்கு. நிறைய பேர் வெவ்வேறு விளக்கங்கள் கொடுக்கறாங்க. சில சமயங்கள்ல நமக்கே தெரியாம நமக்குள்ளேயே அந்த புதிருக்கு விடை தெரியும். சொல்லுவாங்க, பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். சில சமயங்கள்ல இந்த மாதிரி கவிதைகள் எழுதுற அந்த கவிஞர்களுக்கு அந்த உண்மை தெரியுமா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவங்க யோசிச்சு சிந்திச்சு அந்த மாதிரி கவிதைகள் எழுதுறாங்க. சில சமயங்கள்ல நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரும்போது, தன்னை பற்றிய விழிப்புணர்வு, இறைவனை பற்றிய விழிப்புணர்வு, இது வரும்போது நமக்கே புரியுது, இதுக்குதான் அர்த்தம் அப்படின்னு. அது குழந்தைகளுக்கும் கடவுளுக்கும் நடுவுல நாம ஒரு நல்ல உறவை வளர்த்து விடணும். இறைவன் அப்பா, அவர்கிட்ட எல்லா சக்திகளும் இருக்கு, எல்லா குணங்களும் இருக்கு. நம்ம என்ன வேணும்னாலும் அவர்கிட்ட கேட்டா கிடைக்கும். சோ இந்த மாதிரி அந்த இறை உணர்வு, இறை பக்தி, இறைவன் மேல நம்பிக்கை ஒரு குழந்தைக்கு வரும்போது, சில சமயங்கள்ல குடும்பங்கள்ல ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது, அவங்க சிறு குழந்தைகளா இருந்தாலும் அவங்களால அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லலாம். அதாவது ஒரு ஒரு அழகான குடும்பம், ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தங்கச்சி, ஒரு அண்ணன், அண்ணன் தங்கை. இந்த மாதிரி அழகான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல நல்லா போய்கிட்டு இருந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ அந்த பொண்ணுக்கு நிறைய மன அழுத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆரம்பத்துல அம்மா அப்பா ரொம்ப அன்பா இருந்தாங்க. அதன் பிறகு அம்மா அப்பாக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது, குழந்தைகளுக்கு முன்னாலேயே அவங்க சண்டை போடும் போது, அந்த குழந்தைக்கு நிறைய மன அழுத்தம் அவள் ஒரு நோய்க்கு ஆளாயிடுற, நோய்வாய்ப்பட்டு ஒரு நோயாளியா ஆயிடுற. அப்ப அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்க்க தொடங்குறாங்க. அவங்க ஒரு வசதியான குடும்பமா இருக்கிறதால டாக்டர் வருவாங்க வீட்டுக்கு, அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்ப்பாங்க, பிறகு போயிடுவாங்க. அதே நேரத்துல அம்மா அப்பா பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகுது. அவங்க அதை பற்றி சிந்திக்கிறாங்க, பேசுறாங்க. இது அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடுச்சு, 5 வயது குழந்தை. அதே நேரத்துல அந்த குழந்தைக்கு ஒரு அண்ணனும் இருக்காரு. அந்த அண்ணனுக்கு ஒரு 7 வயது இருக்கும். அப்போ ஒரு நாள் டாக்டர் வீட்டுக்கு வராரு. அம்மாவும் அப்பாவும் அறையில இருக்காங்க, குழந்தையும் இருக்கா. அப்ப டாக்டர் அம்மா அப்பா கிட்ட சொல்றாரு, இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது, இனிமே இறை அருளாலதான் உங்க குழந்தைய குணப்படுத்த முடியும். இத அந்த 7 வயது சிறுவன் கேக்குறாரு, அறைக்கு வெளியே நின்னுகிட்டு கேக்குறாரு. அப்ப அந்த சிறுவனுக்கு, 7 வயது சிறுவனுக்கு, அவருக்கு இந்த மாதிரி கேட்கும்போது என்ன புரிஞ்சிருக்கும்? அவருக்கு எதுவுமே புரியல. ஆனா அம்மா கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ அதை பற்றி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவர் இல்ல. அவர் உடனே ஓடுறாரு, வீட்டை விட்டு வெளியே ஓடுறாரு. பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பக்கத்து வீட்டு பாட்டியோட இந்த குழந்தை, அதாவது அந்த அண்ணனும் தங்கையும் எப்போதும் போவாங்க. அந்த சிறுவன் அண்ணன் பக்கத்து வீட்டு பாட்டி கிட்ட ஓடி போய் கேக்குறாரு, பாட்டி, இறை அருள்னா என்ன, அது எங்க கிடைக்கும் பாட்டி அப்படின்னு கேக்குறாரு. இப்போ பாட்டி என்னன்னு கேட்கவும் அவரு எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பாட்டி அவரை உட்கார வச்சு சொல்றாங்க, இறை அருள் கிடைக்கணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் காலையிலயும் மாலையிலயும் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உட்கார்ந்து இறைவன் கிட்ட மனமுருக வேண்டணும். உனக்கு என்ன வேணும்? தங்கை நலமாகணும், குணமாகணும். பிறகு அந்த சிறுவன் சொல்றாரு,
அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும், இதெல்லாம் எனக்கு வேணும் பாட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, அப்ப நீ மனமுருக இறைவன் கிட்ட இதெல்லாம் சொல்லணும், இறைவன் கிட்ட வேண்டணும், பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுவன் வீட்டுக்கு ஓடுறாரு, ஓடி போய் பூஜை அறையில உட்கார்றாரு. உட்கார்ந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி தங்கை சீக்கிரமா குணமாகணும், நலமாகணும், தன்னோட திரும்பவும் ஓடியாடி விளையாடணும், அதே நேரத்துல அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும், இதற்கு முன்பு அந்த குடும்பத்துல இருந்த அந்த சந்தோஷம் திரும்ப கிடைக்கணும், இப்படி மனமுருக பிரார்த்தனை செய்யறாரு 7 வயது சிறுவன். ஒரு மாதமானது. டாக்டர் வராரு. ஒரு நாள் டாக்டர் வராரு. மேல போய் பாக்குறாரு. தங்கையை சோதிச்சு பார்த்து அம்மா அப்பா கிட்ட சொல்றாரு, உங்க குழந்தை இப்ப நல்லா ஆயிட்டாங்க, அவங்க திரும்பவும் அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடலாம், பள்ளிக்கூடத்துக்கு போகலாம், விளையாடலாம். இதெல்லாம் சொல்லவும் அந்த சிறுவனுக்கு அப்படியே அந்த ஆனந்த தண்ணீர் வந்துடுச்சு. படுத்த படுக்கையா இருந்த தன்னுடைய குழந்தை, தன்னுடைய தங்கை, அந்த வீட்டுல சிறு குழந்தை அவ நலம் அடைந்துட்டா, அவ திரும்பவும் நார்மல் ஆயிட்டா அப்படி தெரிஞ்சதுமே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நேரா பூஜை அறைக்கு போய் இறைவனுக்கு நன்றி சொல்றாரு. நான் கேட்டதெல்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க இறைவா, ரொம்ப நன்றி அப்படின்னு. வெளியில வரும்போது அம்மா அப்பா தங்கை 3 பேரும் மாடியில இருந்து இறங்கி கீழே வர்றாங்க. ஓடி போய் தங்கைய கட்டி அணைச்சுக்கிறாரு. அதே நேரத்துல தங்கையோட கைய பிடிச்சு அவளையும் பூஜை அறைக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் தங்கைக்கும் அந்த கலையை கத்து கொடுக்கிறாரு. எப்படி இறைவன் கிட்ட வேண்டுறது, எப்படி பிரார்த்தனை செய்யறது, நமக்கு வேண்டியதெல்லாம் எப்படி அடையிறது, அந்த கலையை கற்றுக் கொடுக்கிறாரு. அதே நேரத்துல அம்மா அப்பாவும் ஒரு முடிவுக்கு வராங்க, குழந்தைகளுக்காக நாம சந்தோஷமா இருப்போம், சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு. ஆக பல குடும்பங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடியுது. குழந்தைகள் ஏதாவது ஒரு மேஜிக் பண்றாங்க, ஏதாவது ஒரு திருப்பு முனை ஏற்படுது. அப்போ பெரியவர்களும் அந்த குழந்தைகளுக்காக தங்களுடைய அந்த வாழ்க்கைய திரும்ப ஒரு முறை மறுபரிசீலனை செய்து ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கிறதையும் நம்மால பார்க்க முடியுது.